வெல்கம் டு சரசூஸ் கோலம். இன்றைக்கி நம்ம ஒரு புள்ளி வச்ச ரங்கோலி தான் போட போகிறோங்க. சாதாரணமாக புள்ளி வைக்காமலும் போடலாம். இதில் புள்ளி வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா டிசைன்ஸுமே ஒரே யூனிஃபார்மாக வருங்க. வாங்க இப்போ நான் போட்டிருக்க கோலத்தை எப்படி போட்டதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம 5 புள்ளி நேர் புள்ளி வச்சுக்கலாங்க. அதுலேயே வந்து இடுக்கு புள்ளி 4 வச்சுட்டு மறுபடியும் அடுத்த லைனில் இடுக்கு புள்ளியை வந்து 3 வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். 2 பக்கமுமே இந்த மாதிரி 4 3 நேர் புள்ளி வேண்டாம். இந்த மாதிரி சந்து புள்ளியாக 3ல் கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க. இப்போ அந்த சென்டரில் இருக்க புள்ளியை மையப்படுத்தி ஒரு பூ டிசைன் வரைஞ்சிக்கிறோங்க. ஆஸ் யூஷுவல் சாதாரணமாக இந்த மாதிரி பூ வரைஞ்சிக்கலாம். இல்லை வேறு டிசைனில் நம்ம வரைகிறதா இருந்தாலும் அந்த புள்ளியை மையப்படுத்தி வரைஞ்சிட்டு அதிலேருந்து மறுபடியும் ஒரு ஆர்ச்சு இந்த மாதிரி வளைவாக சுற்றிலும் நம்ம ஒரே மாதிரி யூனிஃபார்மாக வர்ற மாதிரி போட்டுட்டு இந்த சென்டரில் இருக்க புள்ளிக்கு வந்து ஒரு டிசைன் வரைஞ்சிக்கலாங்க. இந்த இடத்துல ஒரு லீஃப் வரைஞ்சிக்கலாம். இதை வரைஞ்சி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த டிசைனுக்கு இப்போ போக போகிறோங்க. இப்போ சுற்றிலும் ஒரே யூனிஃபார்மாக வரைஞ்சிட்டு அடுத்ததும் வந்து ஒரு ஆர்ச் மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். அந்த ஒத்த புள்ளி இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து இப்போ சுற்றிலும் போட்டுட்டோம். இப்போ அந்த வளைவு மேலே ஒரு குட்டியாக ஒரு தாமரை போட்டுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக போட்டாச்சு பாருங்களேன். இதோடு வந்து நம்ம கோலத்தை நிப்பாட்டுறதுனால நிப்பாட்டலாம். இதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நான் சுற்றிலும் வந்து ஒரு சுழி போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறதால அந்த கோலம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல எடுப்பாக இருக்குங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சென்டர்லேருந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கலர் கொடுக்க ஆரம்பித்தேன். கலர் வந்து நான் ஃபுல்லாக கொடுக்கல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ சென்டரில் வந்து அந்த க்ரீனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு ரவுண்டு போட்டு அதில் சென்டரில் வந்துட்டு க்ரீன் டாட் வச்சுட்டேங்க. இந்த மாதிரி லீஃப்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒயிட்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதால அதுக்கும் வந்து ஒரு சுழி மாதிரி போட்டு டிசைனை வரைஞ்சிட்டு அதில் ஆரஞ்சு கலர் டாட் வச்சுக்கலாங்க. அடுத்ததாக இந்த தாமரைக்கும் வந்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம். தாமரைக்கெல்லாம் வந்து ரோஸ் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் இந்த 2 கலர் தான் கையில் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறதால இந்த 2 கலரை வச்சுட்டு இன்றைக்கி கோலத்தை இந்த மாதிரி முடிச்சிட்டேங்க. முடித்ததுக்கப்புறமா அந்த சென்டரில் இருக்க கேப்புக்கெல்லாம் வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த புள்ளி வைக்கும்போது அப்படியே நல்லா நிறுத்தி விடுங்க. அந்த சென்டரில் ஒத்த விரலால் குழி பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு கலர் டாட் உள்ளே வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி செய்யும்போது கோலம் பார்க்குறதுக்கு எடுப்பாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணுமா நம்ம பண்ணலாங்க. எவ்வளோ பெருசு வேணாலும் போட்டுகிட்டே போகலாம். இப்போ நான் அந்த தாமரைக்கு மேலே அடுத்த டிசைன் வரைஞ்சிட்டேன். சுற்றிலும் எல்லா பக்கமுமே அடுத்த டிசைன் வரைஞ்சிட்டு உள்ளே வந்து 2 கலருமே நான் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டேங்க. இது வந்து நான் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை இந்த கோலம் போட்டேங்க. வெள்ளி செவ்வாயிலெல்லாம் நம்ம காவி கட்டி போடலாம், கலர் போடலாம். இந்த மாதிரி நம்ம வாசலுக்கு போடும்போது ரொம்பவே மங்களகரமாக இருக்கும். என்னங்க இன்றைக்கி நான் போட்டேன் இந்த புள்ளி வச்ச ரங்கோலி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியான ரங்கோலியெல்லாம் நீங்கள் போட்டு பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சரசூஸ் கோலம் சேனலை பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னங்க இன்றைக்கி நான் போட்ட கோலம் நல்லாயிருக்கா? உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.